வணக்கம் நண்பர்களே. இப்பொழுது வந்து பிரம்மா சரஸ்வதி அவங்கள எப்படி வசியம் பண்ணலாம், அதை வச்சு நம்ம என்னென்ன செய்யலாம், என்னென்ன பூஜை முறைகள் செய்யலாம், பிரம்மாவையும் சரஸ்வதியும் வணங்கினால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத முன்னோர்கள் சொல்லி கொடுத்த வழிப்படி நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மாந்திர ரீதியாக இருக்கிறவங்களுக்கு இதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து சூட்சமமாகவும் மறைமுகமாகவும் வச்சு வணங்குவாங்க. குருமார்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து சிஷ்யர்களுக்கு வந்து இதை வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? இப்போ அந்த பூஜை முறையை பற்றி இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா, பௌர்ணமி அன்னைக்கு சுத்த ஜலத்தில் குளிச்சுட்டு இந்த பூஜையை நடுஜாமத்தில் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் பூஜை அறையில் பசுமாட்டு சாணியை நல்லா தெளிவாக தெளிச்சுட்டு, பஞ்சகாவியம் தெளிச்சுட்டு, அதன் மீது சிகப்பு ஆசனம் விரித்து நீங்கள் வந்து சிகப்பு வேட்டி கட்டிக்கிட்டு உட்காந்து இதை வந்து நீங்கள் வந்து பூஜையை செய்யுங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா, உங்களை சுற்றி 4 விளக்கு வந்து போடணும். அந்த 4 விளக்கும் உங்களை நோக்கி இருக்கணும். தாமரை திரி போட்டு பசு நெய், சுத்தமான பசு நெய்யில் தீபம் ஏற்றுங்க. இதற்கு நீங்கள் வந்து தலை வாழை இலை விரித்து அவல் பொரி கடலை வெற்றிலைப்பாக்கு பூப்பழம் தேங்காய் மற்றும் நெய்வேத்தியமாக நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் அது போல் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. எந்த ஒரு பலியும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து நான் கடைசியாக வந்து மந்திரத்தை தரேன், அதை வச்சு நீங்கள் வந்து 48 நாள் நீங்கள் வந்து சரிவர பூஜை பண்ணுங்கள். இருவேளை குளிக்க வேணும். குளிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து செய்யுங்க. சரிங்களா? இதை நீங்கள் வந்து பூஜை செய்து சித்தி எடுத்தீர்களா என்றால் உங்களை நோக்கி முக்காலத்தையும் உணரக்கூடிய ஒரு மகா சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மையான அகோரிகள், ஏன்னா இப்போ இருக்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு இருக்காங்களான்னு தெரியல, உண்மையான அகோரிகள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்த்த உடனே உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன தேவை, என்ன விஷயம், இவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்த உடனே சொல்லிவிடுவாங்க. சில குருமார்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது போல் சொல்லுவாங்க. அவங்க கண்டிப்பாக இந்த பூஜை முறையை செய்து சித்தி எடுத்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி அனைத்து கலைகளும் உங்களுக்கு வந்து ஆகர்ஷணமாகும், அனைத்து வேலையும் வெற்றியாகும், அனைத்து கலைகளையும் நீங்கள் வந்து சிறந்து விளங்குவீர்கள். அதனால் இந்த பூஜையை நீங்கள் வந்து கட்டாயம் செய்து பாருங்கள். என்னோடய முன்னோர்கள் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் நான் செய்து பார்த்துருக்கிறேன், என் சிஷ்யர்களும் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து செய்து பார்க்கலாம். நன்றி.